வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 13 இறுதி கணக்குகள் பார்ட் 2. அதில் பயிற்சி கணக்குகள் 13 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கீழ்கண்ட ரமேஷ் என்பவரின் 2017 மார்ச் 31ஆம் நாளைய இருப்பாய்விலிருந்து லாப நட்ட கணக்கையும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பையும் தயார் செய்யவும். விவரம்: பற்று வரவு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம விவரத்தை வரிசையாக என்னென்னு பார்த்துடலாம். சரக்கிருப்பு, கொள்முதல், விற்பனை, பற்பல கடனீந்தோர், அரைகலனும் பொறுத்துகைகளும், கடனாளிகள், வங்கி ரொக்கம், கூலி, எடுப்புகள், தொலைபேசி கட்டணம், வாராக்கடன், வாராக்கடன் ஒதுக்கு, பெற்ற தள்ளுபடி, முதல், விளம்பரம். இவ்வளோது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விவரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ள சரிக்கட்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான சரிக்கட்டுதல்கள்: இறுதி சரக்கிருப்போட மதிப்பு 35,000, தீர்வடையாத விளம்பர கட்டணம் 250, வாரா மற்றும் ஐயக்கடன் ஒதுக்கு 3000க்கு அதிகப்படுத்த வேண்டும், பற்பல கடனாளிகள் மீது 2% தள்ளுபடி ஒதுக்கு உருவாக்க வேண்டும், எடுப்புகள் மீது வட்டி 10% அனுமதிக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வியாபார லாப நட்ட கணக்கை கண்டுபிடிக்கணும், இருப்பு நிலை குறிப்பு இது எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சரு என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி 13வது கணக்கு. ரமேஷ் என்பவரின் 2017 மார்ச் 31ஆம் நாளைய முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு. இப்போ நம்ம போடுறது வியாபார லாப நட்ட கணக்கு தான் போட போகிறோம். இதில் வியாபார லாப நட்ட கணக்கு சேர்ந்தே தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம வியாபார கணக்கு போடுறோம். விவரம், தொகை, தொகை, விவரம், தொகை, தொகை. இப்போ விவரம் எடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன வரும், இதில் தொடக்க சரக்கிருப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதில் தொடக்க சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 40,000. தொடக்க சரக்கிற்கு அப்புறம் இது அடுத்தது என்ன போடுவோம், கொள்முதல். கொள்முதல் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம், கொள்முதல் திருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ கணக்கில் நமக்கு கொள்முதல் திருப்பம் அப்படிங்கிறது கொடுக்கல. அதனால் கொள்முதலையும் நேரடியாக 85,000 இங்கே போட்டாச்சு. அடுத்தது வியாபார கணக்கில் என்ன வரும், கொள்முதல், விற்பனை, பற்பல கடந்த, அரைகலன், பொறுத்துகைகளும், கடனாளிகள், வங்கி ரொக்கம், கூலி இருக்குது. அப்போ கூலி 37,500. அதுக்கான சரிகட்டுதல் எதுவும் கொடுத்துருக்காங்களா பார்த்தா எதுவும் கொடுக்கல. அப்போ போட்டாச்சு. கூலிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, எடுப்புகள், தொலைபேசி கட்டணம், வாராக்கடன், வாராக்கடன் ஒதுக்கு, பெற்ற தள்ளுபடி, முதல், விளம்பரம். இது எதுவுமே வியாபார கணக்கில் வராது. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பார்த்துருக்கோம், 3வதுல விற்பனைன்னு ஒன்று இருக்குது. அப்போ விற்பனை 1,90,000. இப்போ சரிகட்டுதலுக்கு போனோன்னா இறுதி சரக்கு இருப்பு அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 35,000. இப்போ வேறு எதுவும் இதில் வியாபார கணக்கில் வரும்னு பார்த்தா எதுவுமே வராது. அப்போ 1,90,000 35,000 கூட்டினா 2,25,000. இதை இந்த 3 அமௌண்ட்டையும் கூட்டி அதோட இதை கழித்தோம் அப்படின்னா நமக்கு வர்றது 62,500. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்த லாபம். இப்போ வியாபார கணக்கு மொத்த லாபம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வியாபார கணக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு லாப நட்ட கணக்கு. இப்போ லாப நட்ட கணக்கு போடணும்னா இந்த மொத்த லாபம் பற்று சைடு உள்ளது, வரவு சைடு எக்ஸ்பேசிஸில் வந்துடும். இப்போ மொத்த லாபம் எவ்வளோ, 62,500. அங்கே கண்டுபிடிச்சதை இங்கே எடுத்து போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன மறுபடியும் பார்க்கணும், எது எந்தெந்த சைடு வரும் அப்படின்னு. சரக்கிருப்பு, கொள்முதல், விற்பனை, பற்பல கடனீந்தோர், அரைகலனும் பொறுத்துகைகளும், கடனாளிகள், வங்கி ரொக்கம், கூலி போட்டாச்சு. எடுப்புகள், தொலைபேசி கட்டணம் என்ன இருக்குது, தொலைபேசி கட்டணம் 3000 இருக்குது. அதுக்கப்புறம் வாராக்கடன், வாராக்கடன் ஒதுக்கு, பெற்ற தள்ளுபடி. பெற்ற தள்ளுபடி அப்படிங்கிறது வரவு சைடு 3000 வரும். அடுத்தது முதல், விளம்பரம். இப்போ விளம்பரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 15,000. அதில் தீர்வடையாத விளம்பரம் அப்படின்னு 250 ரூபா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தீர்வடையாத, நமக்கு அது தீரவே தீராது அந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறது தான் 250 ரூபா. அப்போ 15,000ல் 250 கழிச்சிட்டோம் அப்படின்னா 14,750. அடுத்தது இப்போ விளம்பரத்தை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வாராக்கடன் ஒன்று கொடுத்துருக்காங்க 2,000. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வாராக்கடன் 2,000 அப்படிங்கிறத எழுதியாச்சு. அடுத்தது அதிலே வார ஐயக்கடன் ஒதுக்கு 3000 கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 5,000. இதில் இன்னொன்று
இதில் இப்போ இந்த வாராக்கடன் அப்படிங்கிறது இந்த 2000 போட்டாச்சு. இந்த 3000 அப்படிங்கிறது சரி கட்டுதலில் இருக்கிற 3000. அது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 5000 கிடைக்குது. கழிக்க பழைய ஐயக்கடன் ஒதுக்கு 2500. நம்மளுக்கு சரி கட்டுதலுக்கு மேலே அந்த விவரம் கட்டத்தில் வந்து வாராக்கடன் ஒதுக்கு 2500ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை போட்டுட்டோம்னா 5000லேருந்து 2500 கழிச்சா நமக்கு வர்றது 2500. அடுத்தது பெற்ற தள்ளுபடி. இங்கே தள்ளுபடி பெற்றது 3000 போட்டாச்சு. அடுத்தது தள்ளுபடி. இப்போ இந்த தள்ளுபடி 840 அப்படிங்கிறது, இந்த 840 எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கடனாளிகள் 45,000. அந்த 45,000த்தில் ஐயக்கடன் ஒதுக்கு 3000. அந்த 3000 கழிச்சோம் அப்படின்னா 42,000. இந்த 42,000த்தில் தள்ளுபடி ஒதுக்கு 2% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 0க்கு 2 0 0 2 2 4 4 2 8. இந்த 840 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது எடுப்பு மீது வட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க 10%. அப்போ எடுப்பு எவ்வளோ நமக்கு 15,000. அதில் 10% அப்படின்னா 1500. இப்போ இந்த சைடு கூட்டணும் அப்படின்னா 67,000. இந்த 67,000 கூட்டி இதெல்லாம் கூட்டி இதில் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சது 45,910. அதுதான் நமக்கு கிடைச்ச நிகர லாபம். இப்போ வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு பார்த்தாச்சு, மொத்த லாபம் கண்டுபிடிச்சாச்சு, நிகர லாபம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இருப்பு நிலை குறிப்பு. இப்போ இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் சைடு, சொத்துக்கள் சைடு இருக்கும். பொறுப்புகள் தொகை, சொத்துக்கள் தொகை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ பொறுப்புகள் சைடு எடுத்தோன்னே நம்ம என்ன போடுவோம்? முதல் புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 85,000. அதோடு நம்ம என்ன செய்வோம்? இந்த நிகர லாபத்தை கூட்டினா ஒரு ஆன்சர் வருது. அப்போ அடுத்தது என்ன செய்வோம் அப்படின்னா எடுப்புகளை கழிப்போம். எடுப்புகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000. இப்போ முதலையும் நிகர லாபத்தையும் கூட்டி 1,30,910 வந்துச்சு. அதுலேருந்து 15,000 கழிச்சா 1,15,910 வருது. அதுலேருந்து எடுப்பு மீதான வட்டி நம்ம இங்கே 1,500 வரவு சைடு போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 1,500 போட்டு கழிச்சோம் அப்படின்னா 1,14,410. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க? கடன் நீந்தோர்கள் 48,000. வேறு எதுவும் நம்மளுக்கு பொறுப்புகள் சைடு பார்த்தா எதுவும் இல்லை. சரி கட்டுதல்களும் இதில் போடுறதுக்கான எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம சொத்துக்கள் சைடு வரணும். இப்போ சொத்துக்கள் சைடு எடுத்தோன்னே என்ன இருக்குது? அரைகலன் 65,000. வங்கி ரொக்கம் 21,000. கடனாளிகள் கொடுத்துருக்காங்க 45,000. அதில் வார ஐயக்கடன் ஒதுக்கு வந்து சரி கட்டுதலில் ஒரு 3,000 அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 3,000 கழிச்சோம் அப்படின்னா 42,000. அதுலேருந்து நமக்கு தள்ளுபடி 2% ஒதுக்கி 840 எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 840 போட்டு கழிச்சோம்னா 41,160. அடுத்தது தீர்வடையாத விளம்பர கட்டணம். இங்கே லாப நட்ட கணக்கில் பற்று சைடு போட்டோம்னா 250 கண்டுபிடிச்சோம்ல, அந்த 250 இங்கே போகிறோம். அடுத்தது இறுதி சரக்கிருப்பு 35,000. இப்போ இந்த சைடும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் சேமாக வரணும். இப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1,62,410. 2 பக்கட்டும் ஒரே ஆன்சராக வந்திருக்கு. நன்றி.